சரி. ஒரே நிமிஷம். சரி. நல்லா பிடிச்ச அறிக்கை. சரி. இனிய தோழர் தோழிகளே, நாம் இப்பொழுது ஈசா யோக மையத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். வழியில் ஒரு மாற்றுத்திறனாளியை பார்த்தோம். அவரது மனதிற்குள் எத்தனையோ ஏக்கங்கள். ஏதோ ஒரு நிமிடம் அவரிடம் பேட்டி எடுப்போம். அவரை சில மைல்கள் தூரத்தில் உள்ள அவர் இருப்பிடத்திற்கு அழைத்து வந்துள்ளேன். ஐயா, உங்கள் பேருங்க? பரமசிவம். சம்சாரத்து பேர் கீதா, பையன் பேர் மதியழகன் நினைச்சுக்காங்க. சரி சரிங்க ஐயா. உங்களோட பிறவிலேயே இந்த மாதிரி கண் தெரியாம? ஆமாங்க, பிறவில இந்த தானுங்க. சரிங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அளவுக்கு இருந்ததுங்க நம்மளுக்கு பார்வை. சரிங்க ஐயா. நடக்கிற அளவுல இருந்ததுங்க. சரி சரிங்க. 60 kg எல்லாம் பார்க்க முடியும், ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்ட்டாங்க. நரம்பு பிரச்சனைங்கிறதுனால ஆப்ரேஷன் பண்ண முடியாதான்ட்டாங்க. சரிங்க. கேரளாவில் ஒரு பக்கம் ஆயுர்வேதிகள் பார்த்து நம்ம பார்வை வந்து இருந்த பரி சுத்தமாக போனதுங்க. ஏன் அந்த ஆயுர்வேதிக் மருத்துவமனைக்கு போனீங்க? எங்களுக்கு வந்து அங்கே வந்து ஒரு வாரத்தில் வந்து குணப்படுத்துறோம்னு சொன்னாங்க. ஒரு வாரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு காலேஜில் வச்சு பார்க்குறாங்க, திருச்சூர் ஒல்லூர் பக்கங்க. சரிங்க ஐயா. அங்கே பார்த்ததில் வந்து நாங்கள் குணப்படுத்தி தர்றோம் சரிங்க சொன்னாங்க. நாங்கள் அப்போல்லாம் கொஞ்சம் வேலைக்கு இந்த கந்துக்காரர்கிட்டலாம் வாங்கிட்டு போய் எல்லாம் 10-20 ரூபாய்க்கு மேலே செலவாச்சுங்க. சரி சரிங்க. பார்த்து எந்த ஒரு பொந்து இல்லாமல் போச்சுங்க. கடைசியில் வந்து இருந்த பாரி சுத்தமாக போச்சுங்க நம்மளுக்கு. சரி சரிங்க. சுத்தமாக போச்சுங்க. அதனால கொஞ்சம் சூசைட் அளவுக்கு கூட போயிட்டுங்க. ஏன் அந்த அளவுக்கு தீவிரமான மனோ நிலைமைக்கு போனீங்க? பையன் வந்து 3 மாசத்து குழந்தைங்கய்யா. சரிங்க. வேற வருமானம் எதுவும் இல்லைங்க. முதல்ல வந்து நான் ஏதோ தண்ணி கட்டுறதுக்கு தோட்டத்து வேலைக்கு போய் நான் குடும்பத்தை அப்படியே பார்த்துட்டு இருந்தேனுங்க. சரிங்க ஐயா. கல்யாணத்து புதுசுல வந்து சரிங்க பார்த்துட்டு இருந்தேனுங்க. சரிங்க. அப்புறம் வந்து சுத்தமாகவே இதானது முடி வந்து பிள்ளை எந்த வருமானம் இல்லைங்க. அம்மா வயசானவங்க. சரிங்க ஐயா. என்னோட வருமானம் இல்லைங்க. சரிங்க. அதனால வந்து நான் என்ன பண்ணுறதுங்கிற தெரியாமல் ஒரு இதில் வந்து வெயிட் மிஷின் போட்டு பார்த்துட்டு அது அந்த வருமான கட்டுவழி ஆகாமல் வந்து மறுபடியும் அங்கே இங்கே இது பண்ணிங்க. ஒருத்தர் வந்து தெரிஞ்சவங்க வந்து ஒரு 500 ரூபா கொடுத்து அது மூலியமாக வந்து பொருள் எடுத்து பண்ணிட்டு இருந்தேனுங்க, ஊர்வத்தி சாம்பிராணி. சரிங்க ஐயா. இப்போ வந்து எனக்கு ஆப்ரேஷன் வயிற்றுல வந்து கட்டி ஆப்ரேஷன் அப்ரண்டிஸ் இது பண்ணதுலேருந்து சரிங்க மறுபடியும் வந்து பொருள் வாங்கி பண்ணுறதுக்கு கொஞ்சம் காசு இல்லாத சூழ்நிலைங்க. அப்பண்டிஸ்க்கு எவ்வளவு செலவாச்சுங்க? அதுக்கு வந்து பெரிய ஆஸ்பத்திரியில் தான் பார்த்தேங்க ஐயா. சரிங்க. பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தேங்க. அப்பவும் வந்து நாங்கள் ஏதோ 3-5 ரூபாய்க்கு பக்கமெல்லாம் அலைஞ்சு எல்லாம் பார்த்தோமுங்க. சரிங்க. வீட்டு சாப்பாடு வேறு வருமானம் எதுவும் இல்லைங்க. சரிங்க. சம்சாரம் பாரு எல்லாமே எதுவும் இல்லாத சூழ்நிலையில் சரிங்க. குழந்தைகளை வச்சுட்டு ரொம்ப கொஞ்சம் கஷ்டத்தில் வருமானம் நிரந்தரமான ஒரு வருமானம் இல்லைங்க. சரிங்க. இப்போ உங்களோட குழந்தைகள் எல்லாம் படிக்க வைக்கிற அளவுக்கு உணவு கூட எது இல்லைங்க. ஏதோ ஒரு இது எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் இருக்கிறேங்க ஐயா. சரிங்க. குழந்தைகளை படிப்புக்கு கூட வந்து நான் அங்கே இங்கே எல்லாம் மோதி கெஞ்சி ஏதோ ஒரு இங்கே தான் கவர்மெண்ட்டு போலாம்பட்டியில் தான் படிக்கிறாங்க. சரிங்க. ஏதாவது இது பார்த்துட்டு இது குழந்தைகள் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுங்க, ஒரு நிரந்தரமான ஒரு வருமானம் இல்லைங்கய்யா. சரிங்க ஐயா. இப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு உதவி பண்ணுது உங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு? வேற உதவி எதுவும் இல்லைங்க என்ற பேர்ல பட்டா கூட ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரிங்க. நிறைய டைம் நான் வந்து மனு 19 கொடுப்பாங்க. அதை வச்சு ஏதோ இது பண்றது அந்த ஒரு சிலது மனசு இருக்குதுங்க ஐயா. சரிங்க. சில பேர்த்துக்கு சிலர் வந்து பைக்கு வந்தாலும் கை நீட்டினாலும் வந்து பார்த்துட்டே தான் போவாங்க. அதாங்க பண்ணிட்டு போவாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒவ்வொரு பக்கம் பஸ் எல்லாம் நிற்புங்க. அதாங்க கணுக்காம கூட போவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதாங்க இருக்கிறாங்க ஐயா. கண்டிப்பா உங்களுக்கு உதவி கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாங்க. ஏதாவது நம்ம பொதுமக்கள் சைடு சேர்ந்து இந்த மாதிரி யாராச்சும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்து ஒரு ஆதரவு ஊற்றுவர் வந்து நாங்க வந்து ஒரு 15 பேர்த்துக்கு கேட்குறோமங்கய்யா. சரிங்க. 15 பேர்த்துக்கு கேட்குறேங்க. ஆனால் அவங்க அம்மா அப்பா எதுவுமே சொந்த பந்தம் எதுவுமே இல்லைங்க. அந்த மாதிரி வந்து அங்கங்கே வாடகை வீட்டில் அங்கே கொஞ்ச நாள் சொந்தக்காரர் வீட்டில்
எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கிறது இன்னொருத்தர் தெரிஞ்சு அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிறாங்க. சரிங்க. எங்களுக்கு வந்து ஒரு ஓம் மாதிரி ஒரு இதாட்ட ஒரு எங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் மாற்றுத்திறனாளி ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஓம் மாதிரி அதை இதை கலெக்டர் ஆஃபீஸ்லேயே கேட்குறாங்க. எந்த ஒரு சங்கத்தில் இருக்கிறீங்க சரிங்க. அப்போ அப்படி இருந்தால் வாங்க பண்ணி கொடுக்குறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி. எங்களுக்கு வந்து ஆதரவு ஊற்றுவோர் நாங்கள் ஒரு 15 பேர்த்துக்கு இருக்கிறோமுங்க. சரிங்க. எங்களுக்கு வந்து ஒரு ஓம் மாதிரி வச்சு நாங்கள் ஏதோ ஒரு உதவிகள் வாங்கி நாங்கள் அதை வந்து நிரந்தரமாக வந்து நாங்கள் மேலும் மேலும் கொண்டு வர்றதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு பக்கத்துணையாக ஒரு உதவி இப்போ பண்ண ரொம்ப பெரிய ஒரு உதவியாக இருக்கு. கண்டிப்பாங்க ஐயா. என்னோட பேர் கௌதம்ங்க. கண்டிப்பாங்க. ஃபோன் நம்பர் வந்துங்க. இருங்க, ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். ஃபோன் நம்பர் சொல்லுங்களா? சொல்லுங்க. என்னோட ஃபோன் நம்பர் 95ங்க. சரிங்க. 24ங்க. சரிங்க. 87ங்க. சரிங்க. 21ங்க. சரிங்க. 48ங்க ஐயா. 48. உங்கள் பேருங்க? என் பேர் பரமசிவனுங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நான் திருப்பூர்லேருந்து வர்றேன். என் பேர் கௌதம். நான் யூடியூப் சேனலில் வச்சுருக்கிறேன். உங்களோட ஆதங்கத்தை கண்டிப்பாக என்னோடய சேனலில் போடுறேன். யாராச்சும் உதவி பண்ண முடியும்னா கண்டிப்பாக உங்களுக்கு நானும் சேர்ந்து பண்ணுறேங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக உதவி பண்ணுறேன். நன்றி கௌதம். நன்றிங்க. எழுதி போய் நானும் சம்சாரம் கொடுத்தாச்சு. சரிங்க. பட்டா கூட சரி ஆள் அனுப்புறமாங்கிறாங்க. அதோட சரிங்க. சரி சரி. பட்டாவை எதுவுமே ஒன்றும் வரலைங்க. எங்கள் பேருக்கு வந்து எதுவுமே இல்லைங்க. சரிங்க. நான் வந்து அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க. அம்மா இறந்துட்டாங்க. அண்ணன் தம்பிங்க அண்ணா 2 அக்காங்க. அவங்க வந்து பங்கு கேட்கறதுனால வந்து பட்டா கூட மாற்ற முடியாத சூழ்நிலைங்க. ஒரு சென்ட் தான் இருக்குங்க. சரிங்க ஐயா. வந்து பட்டா கூட மாற்ற முடியாத சூழ்நிலைங்க. சரி சரி. ஏன்னா அந்த காங்கிரீட் வீடு பூரா சிமெண்ட் பார்த்து பூரா போச்சுங்க. 32 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. அதான் இந்த கூரை மாதிரி கட்டி கொடுப்பாங்கல்லங்க. ஆமாங்க. அந்த வீடு பூரா அந்த பட்டா மாற்றினதை உங்களுக்கு இப்போ வீடு பண்ணி வேலை செஞ்சு கொடுப்பேன்ட்டாங்க. சரிங்க ஐயா. அதனால பட்டாவும் மாற்ற முடியாத சூழ்நிலையில் நான். சரிங்க ஐயா. அடுத்தது ஒரு கேள்வி. சரிங்க. அதாவது வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்டோட உதவியும் கூட கம்மியாக தான் கிடைக்கிது அல்லது கிடைக்கிறதே இல்லைங்கிறீங்க. இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பொதுமக்கள் எந்த அளவில் உதவி பண்ணுறாங்க? நிஜமாலுமே உதவி பண்ணுற மனப்பான்மை நம்ம சமூகத்தில் இருக்குதா இல்லைங்களா? இருக்குங்கய்யா. ஏதோ சில பேர் பாருங்க மாறி வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு உதவி கூப்பிட்டு வர்றது